வணக்கம். உங்கள் மீனாட்சி ராமசாமியான நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன். கதையின் தலைப்பு கடவுளுக்கு நன்றி. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. இது என்னோட 100வது கதைங்க. நான் என்னோட ஒவ்வொரு கதைகளாக போட்டுக்கிட்டு வரேன். உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா நிச்சயம் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க, கதைக்குள்ளே போகலாமாங்க. கடவுளுக்கு நன்றி. எங்க இன்னும் நீங்கள் தூங்கலையா? மனைவி ராதிகாவோட குரல். அந்த நடுநீசியில் இன்னும் தூக்கம் வரவில்லை மதியழகனுக்கு. நேரம் இன்னும் ஆமை வேகத்தில் நகர்வது போல தோன்றியது அவனுக்கு. சன்னல் வழியை வெளியே எட்டி பார்க்கிறான் மதியழகன். வானத்தில் மின்னும் மின்மீன்கள் கூட இன்று அவனுக்காகவே மின்னுவது போல தோன்ற உடல் சிலிர்த்தது அவனுக்கு. வெளிநாட்டில் குடும்பத்தினருடன் 12 வருடங்களாக வசித்து வரும் மதியழகன் எதிர்பார்த்தது இந்த தருணத்தை தான். கிடைப்பதற்கு அரிதான ஒரு வண்ணத்து பூச்சி தாமாகவே அவனது தோளில் வந்து அமர்வது போன்ற ஒரு இனிய உணர்வு. நாளை இந்திய பயணம். ஆம், தாய் நாட்டிற்கு செல்லப் போகிறான் மதியழகன் குடும்பத்தினருடன். பறவைகளைப் போல நானும் நாளை பறந்து என் கூட்டிற்கு செல்லப் போகிறேன். ஆம், நாளை அமெரிக்காவிலிருந்து என் தாய் திருநாட்டிற்கு பறந்து செல்லப் போகிறேன் என்று நினைக்கையில் அவனது உள்ளம் குதூகலித்தது. இதோ மீண்டும் மனைவியின் குரல் சற்றே அதட்டலாக. ஏங்க, இன்னும் நீங்கள் படுக்கலையா என்று. கடந்த சில நாட்களாகவே தன் பிறந்த ஊரின் பெருமைகளை தன் பிள்ளைகளிடம் சொல்லி சொல்லி தன் பிள்ளைகளிடம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தான் மதியழகன். ஏண்டா மதி, உன் பிள்ளைங்களை நீ வீடியோவில் தான் காமிக்கணுமா? நேராக வந்து ஒரு தடவையாவது காமிக்கக்கூடாதா என்ற அப்பாவின் ஆதங்கம், அம்மாவின் நச்சரிப்பு. இதோ கிளம்பி விட்டான் இந்தியாவிற்கு. இந்திய மண்ணில் காலடி வைக்கும்போது இவர்களையெல்லாம் நாம் தொலைத்து விட்டோமே என்பது போல பார்க்கும் ஒவ்வொருவரும் தன் உடன்பிறப்புகளாக தோன்றியது மதியழகனுக்கு. சென்னையில் வசிக்கும் மனைவியின் குடும்பத்தினர் விமான நிலையத்தில் நின்று அவர்களை வரவேற்க அவர்களிடமிருந்து விடைபெற்று தமிழ்நாட்டின் எல்லையில் உள்ள தன் சொந்த ஊருக்கு கிளம்பினான் குடும்பத்தினருடன் மதியழகன். வாடகை காரில் அமர்ந்து சன்னல் வழியே பச்சை பசையில் என்று பறந்து விரிந்து வயல்வெளிகளை ஆச்சரியமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தம் பிள்ளைகளுக்கு நெற்கதிர்களை பற்றிய விவரங்களை சொல்லிக்கொண்டே வந்தார் மதியழகன். சட்டென வண்டியை நிறுத்த சொன்னார் மதி. வீரப்பட்டி கிராமம் தங்களை அன்புடன் அழைக்கிறது என்ற அங்கே மஞ்சள் நிறத்தில் தமிழில் எழுதப்பட்ட பெயர் பலகை. அவர் ஆங்கிலத்தில் தன் பிள்ளைகளிடம், இறங்குங்க, நம்ம ஊர் வந்தாச்சு, இந்த போர்டு அருகே நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்குவோம் என்று சொல்ல காரின் கதையை திறந்தவுடன் குழந்தைகளும் மூக்கை பொத்தி கொண்டன.